ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் அப் டு 50% ஆஃப். கரெக்டான ரிப்போர்ட், கம்மியான ரேட்டு. என் ஒய்ஃப் பண்ண ஒரே நல்ல காரியம் டைவர்ஸ் வாங்கி கொடுன்னு என் பொண்ணை உன்கிட்ட கூட்டிட்டு வந்ததுதான். அவளுக்கு நீ புத்தி சொன்னா கேட்க மாட்டான்னு உன் ஒய்ஃப் மூலமா புத்தி சொல்ல வச்ச பத்தியா? கிரேட். அப்படி ஒருத்தரை நீங்க கல்யாணம் பண்ணா இப்போ உங்க புருஷன் கிட்ட இருக்கிற நல்ல குணம் எதுவுமே அவர்கிட்ட இல்லன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு ஒருவேளை வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருந்து ஒருவேளை தப்பான ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவரையும் டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணுவீங்களா? இங்க பாருங்க, நமக்கு தேவைக்கு மேல இருக்கிற பணம் வெறும் காகிதம்னு சொல்லுவாங்க. உன் ஒய்ஃப் துர்கா ரொம்ப பக்குவமா இவளுக்கு எடுத்து சொல்லி வாழ்க்கைன்னா என்ன, காதல்னா என்ன, அன்புன்னா என்ன, இப்படி பல விஷயங்களை சொல்லி கொடுத்து டைவர்ஸ் வாங்கணும்ன்ற எண்ணத்தையே மறக்க வச்சிட்டா. புருஷனோட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணத்தோட அவ இங்கிருந்து போனதுக்கு காரணமே நீதான். நீ உன் ஒய்ஃப் கிட்ட சொல்லி அப்படி பேச சொல்லலன்னா வச்சுக்க, இப்ப பாத்தியே என் மகளும் மருமகனும் ஜோடியா வந்தத. இந்த காட்சியை நாம பார்த்திருக்கவே முடியாது. இப்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கான்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீதான். அசோக், என் ப்ரொஃபஷனல் லைஃப்ல நான் எல்லா உயரத்தையும் பார்த்தவன். ஆனா பர்சனல் லைஃப்ல நான் தோத்து போனவன். ஆனா இன்னைக்கு என் சொந்த வாழ்க்கையில ஜெயிச்சவனா நிக்கிறேன். என் கண்ணு முன்னாடி என் பொண்ணு தான் புருஷன் கூட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கா. இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? என்னால என் ஒய்ஃபால முடியாத ஒரு காரியத்தை நீ செஞ்சு கொடுத்துருக்க. இப்ப சொல்லு, காலத்துக்கும் நான் உனக்கு நன்றி கடன் பட்டவன் தானே? சார், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். அதுதான்ப்பா நிஜம். அசோக், பார் கவுன்சில்ல பிரசிடெண்டா ஆனதுக்கு வாழ்த்து சொல்ல மட்டும் நான் இங்க வரல. என் மகளுக்காக நன்றி சொல்றதுக்காகவும் தான் நான் வந்தேன். அன்னைக்கு நீங்க கோர்ட்டுக்கு போயிருந்தப்ப உங்க வைஃப் ஒரு சிஸ்டருக்கு புத்தி சொல்ற மாதிரி பக்குவமா எல்லாத்தையும் எடுத்து சொன்னாங்க. ஒரு தடவை என் புருஷன் கிட்ட மனசு விட்டு பேச சொன்னாங்க. அந்த நிமிஷமே நான் ஜெய்க்கு ஃபோன் பண்ணி பேசினேன். துர்கா சிஸ்டர் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் ஜெயோட லவ் எனக்கு புரிஞ்சது. அந்த நிமிஷமே நான் என் மனசை மாத்திக்கிட்டேன். இது எல்லாத்துக்குமே காரணம் துர்கா சிஸ்டர் தான். ஆமா சார், என்னோட லவ்வ பல விதங்களா இவகிட்ட காட்டியிருக்கேன். அப்பெல்லாம் என்னால இவளை புரிஞ்சிக்கவே முடியல. டைவோர்ஸ் வேணும்னு சொன்னா, ஆனா ஒரு கட்டத்துல டைவோர்ஸ் கொடுக்கறது தான் மதுக்கு சந்தோஷம்னு புரிஞ்சு அதுக்கும் நான் ஒத்துக்கிட்டேன். திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி என்கிட்ட அவ்வளோ பணிவா அன்பா பேசினா, நாம சேர்ந்து வாழலாம்னு சொன்னா. இன்னைக்கு நாங்க சந்தோஷமா இருக்கோம்னா இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்களும் உங்க பிசினஸும் தான். ரொம்ப நன்றி சார். அப்புறம் ஒரு குட் நியூஸ் அசோக், சீக்கிரமே நான் தாத்தா ஆக போறேன். என் பொண்ணு கன்சீவா இருக்கா. ஓ, கங்க்ராட் சார். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சரி அசோக், நாங்க கிளம்புறோம். குழந்தை பிறந்ததும் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வருவோம். அப்ப நீ உன் ஒய்ஃப் உன் குழந்தையோட இருக்கிறத நான் வந்து பார்க்கணும். சரிங்க சார். சரி அசோக், நான் கிளம்புறேன். கிளம்புறோம் சார். வாமா. பாய் சார். கிரேட் அசோக். ஆக நீ பார் கவுன்சில் ஹெட்டா இருக்கிறதுக்கும் அவர் உனக்கு நன்றி கடன் பட்டதா சொல்றதுக்கும் துர்கா தான் காரணம். நீ மதுமிதாவுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்திருந்தா நமக்கு கிடைச்சிருக்கிறது வெறும் ஃபீஸ் மட்டும்தான். ஆனா இன்னைக்கு உனக்கு கிடைச்சிருக்கிறது பல பேரோட பிளெஸிங்ஸ். இது எல்லாமே உனக்கு துர்காவால தான் கிடைச்சது. ஆனா அவளுக்கு நீ கொடுக்க போறது டைவர்ஸ். இது துர்காவோட லைஃப் மட்டும் இல்ல, உன்னோட லைஃபும் தான். யோசிச்சு நல்ல முடிவாயிடு. ஒரு நல்ல ஃப்ரெண்டா நான் தான் உனக்கு அட்வைஸ் கொடுக்க முடியும்.
என்னோட கிளைண்ட்டை திருப்பி அனுப்புறதுக்கு நீ யாரு? தப்பு எது சரி எதுன்னு மத்தவங்களுக்கு புத்திமதி சொல்ற அளவுக்கு நீ புத்திசாலியா? ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் அப் டு 50% ஆஃப் கரெக்டான ரிப்போர்ட் கம்மியான ரேட்டு